ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இது 4th வீடியோ. டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, வயநாட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற ரேடார், அதாவது லேண்ட் ஸ்லைடு வந்து நடந்திருக்கும் வயநாட்டில் இல்லைங்களா. ஸோ 2024 நடந்த இந்த லேண்ட் ஸ்லைடுனால யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வயநாட்டில் ஒரு ரேடார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேடார் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட், அதாவது இப்போ நம்ம பேண்ட் வித்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ வைஃபை போடுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 40 Mbps இந்த மாதிரி நம்ம பேண்ட் வித் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஒரு பேண்ட் வித் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற பேண்ட் வித் தான் எக்ஸ்பேண்டுன்னு சொல்கிறோம். எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ட்ரம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். 8 to 12 GHz தான் அதோட ஸ்பெக்ட்ரம். அதே மாதிரி அதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர். மேபி பியோர் சயின்ஸாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் மேபி கேட்கலாம். பிகாஸ் வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடு வந்து கொஞ்சம் நியூஸில் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் எடுத்து வச்சுருக்காங்கன்னா அதை உங்களுக்கு சயின்ஸ் படியும் கேட்கலாம், இல்லைன்னா டெக்னாலஜி படியும் கேட்கலாம். ஸோ டெக்னாலஜி படி கேட்டாங்கன்னா எக்ஸ்பேண்ட்னா என்னன்னு மட்டும்தான் கேட்பாங்க, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்குன்னு தான் கேட்பாங்க. பட் சயின்ஸ் பியோர் சயின்ஸாக போகணும்னு நினச்சாங்க, கொஸ்டின் செக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எக்ஸ்பேண்ட் ரிலேட்டடான டாபிக் பற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம அதையும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இது என்ன பண்ணுது, ரேடியோ வேவ்ஸை வச்சு சுற்றி இருக்க பார்ட்டிகல்ஸோட டிஸ்டன்ஸை வந்து அதோட ஸ்பீடு டிஸ்டன்ஸு இது எல்லாத்தையுமே இது வந்து மெஷர் பண்ணும். ஸோ இப்போ வெலாசிட்டி எங்கேயாச்சும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு வரப்போகுது அப்படின்னா ஒரு வார்னிங் சிஸ்டம் அதனால கொடுக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த ரேடார் சுற்றி இருக்கிற பார்ட்டிகல்ஸோட டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுது. ஓகேங்களா. இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுது அப்படின்னா ரேலே ஸ்கேட்டரிங். இது நம்ம வந்து ஸ்கூல் சயின்ஸ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னு ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கிள் ஒரு பேண்ட் வித்தை விட சின்னதாக இருக்க பார்ட்டிக்கிள்னால அந்த பேண்ட் வித் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு வேவ்ஸ் வருது. இப்போ இதுதான் எக்ஸ்பேண்ட் வேவ்னு வச்சுக்கோங்க, ரேடியோ வேவ்ஸ் வருது. இதை விட குட்டியாக இருக்க பார்ட்டிக்கிள்னால இது டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ரேலே ஸ்கேட்டரிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வயநாட்டில் வச்சுருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வச்சுருக்காங்க. இது யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரேலே ஸ்கேட்டரிங். அந்த ரேடியோ வேவ்ஸோட பேண்ட் என்ன, எக்ஸ்பேண்ட். எக்ஸ்பேண்டோட ஸ்பெக்ட்ரம் என்ன, 8 to 12 GHz. அண்ட் அதோட வேவ் லென்த் என்ன, 2 to 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ரேடார் வச்சுருக்காங்களான்னா வச்சுருக்காங்க. 1970 நியூ டெல்லியில் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ஸ்டார்மை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து எண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ப்ளூ லோன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் மணி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் வரும். ஸோ அதில் ப்ளூ லோன்னு பார்த்தீங்கன்னா financial instrument that raise and earmark funds for investments such as water and wastewater management, reducing ocean plastic pollution, marine ecosystem restoration, sustainable shipping, eco-friendly tourism or offshore renewable energies. ஸோ வாட்டர் ரிலேட்டடாக நம்ம என்னெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோமோ அதுக்காக நம்ம ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம ப்ளூ லோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ இது ஏன் டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னா 5 மில்லியன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சினா வேர்ல்டு பேங்க் குரூப்போட ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லியன் லோன் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ப்ளூ ஃபினான்சிங், அதாவது இது மாதிரி ஓஷன் அண்ட் வாட்டர் ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க்குக்கான ஃபண்டிங்காக இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் லார்ஜஸ்ட் கிளைமேட் ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவ் பை ஐஎஃப்சி இன் இந்தியா டு டேட். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்காக ஐஎஃப்சி கிளைமேட் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்காக கொடுத்ததுலே பெரிய லோன் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ இதில் அவ்வளோதான். மேபி எந்த பேங்க்குன்னு மேபி கேட்க சான்ஸ் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் தென் ஐஎஃப்சி தான் ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ க்ரீனுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கும். ப்ளூன்னா உங்களுக்கு ஓஷன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, அந்த ஷிப்பிங் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க், அது மேலே மோஸ்ட்டாக உங்களுக்கு சில டைம் வந்து இந்த நியூக்ளியர் வேஸ்ட் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். பட் மெயினாக உங்களுக்கு இப்போதைக்கு ப்ளூ க்ரீன் தான் டாப்பிக்கில் இருக்குது. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ரிலேட்டடாக வரும்.
இந்த பிளாக் பாண்ட் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் எடுக்கிற டிசிஷனுக்கு வந்து பிளாக் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூ லோன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ ப்ளூ லோனை யார் வாங்கியிருக்கா? ஆக்சிஸ் பேங்க். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? ஐஎஃப்சி. எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் ஐஎஃப்சி இந்தியாவுக்கு கொடுத்த கிளைமேட் ரிலேட்டடான ஃபண்டில் இதுதான் பெருசு. ஓகே, அடுத்த டாபிக் மேஸ் அப்சர்வேட்டரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப்பு. அது வந்து நம்ம லடாக்ல வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் இமேஜிங் செரன்கோவ் டெலஸ்கோப். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம பார்த்து வச்சுக்கோ. மேபி இந்த பிளேஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இது இண்டிஜீனியஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில். சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இசிஐஏ ஹைதராபாத், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது இண்டிஜீனியஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சர் பில்ட் பண்ண ஒரு பெரிய இமேஜிங் டெலஸ்கோப், ஏஷியாவோட பெரிய இமேஜிங் டெலஸ்கோப். இது எங்கே வச்சிருக்காங்கன்னா 4300 மீட்டர்ஸில் வச்சிருக்காங்க. ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 4300 மீட்டர்ஸ் இருக்கு. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் இமேஜிங் செரன்கோவ் அப்சர்வேட்டரி. ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஏஷியாவோட லார்ஜஸ்ட்னாலும் இதுதான். ஓகேங்களா, ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து செரன்கோவ் டெலஸ்கோப்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னா, இந்த டெலஸ்கோப் வந்து காமா ரேஸை வச்சு உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் இமேஜ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே காமா ரேஸ் வரும்போது அட்மாஸ்பியர் வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ உள்ளே என்டராக விடாது. ஸோ காமா ரேஸை வந்து இது என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணுற மாதிரியான, இது எப்படி சொல்லலாம், இது ஒரு எமிஷன் கொடுத்து அந்த எமிஷன்னால காமா ரேஸ் உள்ளே வர முடியும் அந்த இடத்துக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி எமிட் பண்ணுதுன்னா காமா ரேஸ்னால இங்கெல்லாம் வர முடியாது, ஆனால் இங்கே மட்டும் வர முடியும். ஸோ காமா ரேஸ் வச்சு நம்ம எடுக்கிற ஸ்பேஸோட இமேஜஸ் எல்லாம் ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளால சூப்பர்னோவா, பிளாக் ஹோல்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூனிவர்ஸை பற்றி இனிமேல் நிறைய விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பேசிக்லி இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா காமா ரேஸை வச்சு ஹை ரெசல்யூஷன் இமேஜிங், அந்த பர்பஸ் தான் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது அவ்வளோதான். இது வந்து லடாக்ல இருக்கு, 4300 மீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கு. ஓகே, இண்டிஜீனியஸாக பில்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் டாக் ப்ரீடிங் பாலிசி. இதில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்தியா கிளைமேட், அதாவது கோல்டு ரீஜன் இருக்கக்கூடிய பக் அண்ட் சவ் இந்த டாக்ஸ் வந்து இங்கே ப்ரீட் பண்ணக்கூடாது, அதோட வெல்ஃபேருக்காக, அதோட ஹெல்த் அதோட வெல்ஃபேரை மனசில் வச்சு இதை வந்து ப்ரீட் பண்ண வேண்டாம்னு சொல்லி டிராஃப்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. இதை February 2024 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க டிராஃப்டை. அப்புறம் ஃபைனல் வெர்ஷனும் அக்டோபர் அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து தமிழ்நாடோட ப்ரீட்ஸ்னு ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ப்ரீட்ஸ் எதுனா ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி. இந்த 4 ப்ரீடை தான் தமிழ்நாடோட ப்ரீடை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாலிசியில். அடுத்து இந்த ப்ரீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கட்டை, ராமநாதபுரம் மண்டை, அண்ட் தென் மலைப்பட்டி அண்ட் செங்கோட்டை. ஐ திங்க் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த 4 ப்ரீடை வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற திங்கும் இந்த பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் இந்த பாலிசி மூலியமா நேட்டிவ் ப்ரீடை ப்ரொமோட் பண்ணக்கு சென்டர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அண்ட் தென் நேட்டிவ் டாக்ஸ் வில் நாட் பி ரெக்கமெண்டட் டு பி ரெய்ஸ்ட் இன் அ ஹவுஸ் வித் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ். ஸோ நம்ம நேட்டிவ் ப்ரீட்னு சொல்கிற நாய்களை இப்போ அப்பார்ட்மெண்ட் இது மாதிரிலாம் ரொம்ப சின்ன இடத்துல வச்சு வளர்க்கக்கூடாது, அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாலிசிலேருந்து மெயினாக மேபி நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஆட் ஒன் அவுட் மாதிரி எது இல்லைன்னு மேபி கேட்க சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற நேட்டிவ் ப்ரீட் மாதிரி தெரியும், பட் இதை தான் இந்த 4 தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் எப்படி சொல்ல பாதுகாக்க போகிறாங்க. அண்ட் தென் ப்ரீடிங் சென்டர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ரெஸ்ட்ரிக்டடான ஏரியால வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த 2 டாகை ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோதான் இந்த பாலிசியில் நம்ம எடுத்துக்க வேண்டிய கண்டென்ட். அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி சொல்லலாம், 75th இயர் ஆனிவர்சரிக்காக அதோட சில விஷயங்கள், அதோட எப்படி சொல்லலாம் ஃப்ளாக் இது மாதிரி அந்த சிம்பிள்ஸை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கரண்ட் அஃபேர். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அன்வீல் தி நியூ ஃப்ளாக் அண்ட் இன்சிக்னியா ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் அந்த புது ஃப்ளாகு. அண்ட் தென்
எதுக்குன்னா 75th ஆனிவர்சரிக்கு யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னா எப்படி சொல்லலாம் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இன்சிக்னியால தேவனகிரி ஸ்கிரிப்ட்ல இது கொடுத்துருப்பாங்க, யத்தோ தர்மஸ் தத்தோ ஜெயே. எனக்கு இது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணவில்லை. ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வேர் தேர் இஸ் தர்மா தேர் இஸ் விக்ட்ரி. அதோட மீனிங் இதுதான் தேவனகிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸோ மேபி அந்த ஸ்கிரிப்டை கேட்க சான்ஸ் இருக்கு. இதை டிசைன் பண்ணது யாருன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி டெல்லி. ஓகேங்களா? ஸோ இதில் படிக்க வேண்டியது இதுதான். இந்த ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணது நிஃப்ட் டெல்லி. ப்ரெசென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். எதுக்குன்னா 75th ஆனிவர்சரிக்காக. அதில் இருக்க ஸ்கிரிப்ட் என்னன்னா தேவனகிரி ஸ்கிரிப்ட். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் லேடி அப்படின்னு சொல்ற இந்த ஐடியாலையும் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்ல இதுதான் பார்த்துருப்போம். பட் போன வருஷம் இது சேஞ்ச் பண்ணதுலேருந்து நம்ம இதுதான் பார்க்குறோம். ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அந்த கொலோனியல் சிம்பிள்ஸை விட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போல சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியன் ட்ரெடிஷனுக்காக. அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் பிளைண்ட் ஃபோல்டு. எதுக்குன்னா லா வந்து பிளைண்ட் இல்லை, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குது அப்படிங்கிற ஒரு மீனிங்காக. அதேமாதிரி கையில் ஆல்ரெடி பழைய ஐடியில் ஸ்வேர்டு வந்துருக்கும், கத்தி வால் அது மாதிரி இருந்திருக்கும். இந்த வாலுக்கு பதிலாக நம்ம இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கொண்டு வந்த சேஞ்சஸ். இப்போ இந்த லேடி ஜஸ்டிஸ் வந்து எப்போ வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் எம்பரர் அகஸ்டஸ் அவரு தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஜஸ்டிஷியா அப்படிங்கிற ரோமன் காடஸ் வந்து ஜஸ்டிஸோட காடஸா கும்பிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த சிலையை வந்து ஃபர்ஸ்ட் எம்பரர் ரோமன் எம்பரர் அகஸ்டஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா 14th செஞ்சுரியில அப்போ லீகல் சிஸ்டம் வந்து ரொம்ப கரப்டாக இருந்திருக்கும். அதை இண்டிகேட் பண்ணுற விதமா எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாம் சர்க்காஸ்டிக்கா இந்த கார்ட்டூன் எல்லாம் வரைவாங்க. அது மாதிரி இந்த சிலை வந்து லீகல் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு மீன் பண்ற விதமா இந்த சிலைக்கு வந்து கண்ணை கட்டியிருப்பாங்க. அதுவே 17 to 18 செஞ்சுரியில என்ன ஆயிருக்கும்னா இம்பார்ஷியாலிட்டியை மீன் பண்றதா மாத்திருப்பாங்க. ஒரிஜினலே பிளைண்ட் ஃபோல்டு, அதாவது கண்ணை கட்டி இருக்காது அந்த லேடி ஜஸ்டிஸ். அதுக்கு அடுத்து 14th செஞ்சுரியில என்ன இருக்கும்னா லீகல் சிஸ்டம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி கண்ணை கட்டியிருப்பாங்க. அதுவே 17 to 18 செஞ்சுரியில எப்படி பார்த்துருப்பாங்கன்னா லீகல் சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்குது, இம்பார்ஷியலா இருக்கு, கண்ணை மூடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் எங்கே இந்த சிலை எப்படி வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. கல்கட்டால இருக்க ஹை கோர்ட்ல 1872ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம். ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500 crore என்னமோ இந்த ஜான்வரி டைம்ல வந்து இந்த ஸ்கீமுக்கு அலோகேட் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஜான்வரி இது நியூஸ்ல வந்தனால இது கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே 1 lakh ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது ஸ்கீமோட டார்கெட். அதுக்கு எவ்வளோன்னா 3100 crore வந்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீடும் 3.10 லட்சத்துல கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யூனியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 108.71 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிவிடிஜி, அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு ட்ரைபை வந்து பிரிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸவே பிவிடிஜின்னு பிரிப்பாங்க. அதாவது ட்ரைப்ஸ் ஆல்ரெடி நார்மல் பீப்புளை விட ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ல கீழே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள எஸ்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பிவிடிஜி வந்து இன்னுமே அவங்க வந்து பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வெல்ஃபேருக்காக யூனியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 108.71 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 6 பிவிடிஜி கம்யூனிட்டிஸ் யாரெல்லாம்னா இருளாஸ், கோட்டாஸ், குறும்பாஸ், பனியன்ஸ் அண்ட் தோடாஸ் அண்ட் கட்டுநாயக்கன்ஸ், இந்த 6 பிவிடிஜி குரூப்புக்கும் வெல்ஃபேருக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் 2 lakh worth இருக்கிற வீடு வந்து கட்டி கொடுப்பாங்க. 21 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பிகாஸ் இந்த 6 பீப்புளுமே இந்த 21 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. ஸோ 21 டிஸ்ட்ரிக்ட்ல இது இம்ப்ளிமெண்ட் ஆக போது. ஷேர் இந்த ரேஷியோ 60:40 பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய 60%, பேலன்ஸ் 40% ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு இந்த 6
குரூப்புக்குமே இவங்க வந்து 2,00,000 ரூபாய் செலவு ஒவ்வொரு வீடும் 2,00,000 ரூபாய் அப்படின்னு செலவு பண்ணி கட்டிக்கு தர போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம். அது வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிவிடிஜியோட வெல்ஃபேருக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொஸ்டின் மாதிரி கிடையாது. பட் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு மெயின்ஸில் எங்கேயாச்சும் யூஸ் ஆகலாம். ஓகே, இதோட இன்னைக்கு டாபிக்ஸ் முடிஞ்சது. இன்னைக்கு கொஞ்சம் சின்ன டாபிக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நோட்ஸ் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க.